இந்த பிரியங்கா அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. வந்ததுலேருந்தே பாரு தான் ஷோ ரன் பண்றா, நீங்க யாரும் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அது உண்மையாவே இருக்கட்டுமே, ஆமா உண்மைதான். அது வந்து அவங்க சொல்றாங்க பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ பாரு தான் ஷோ ரன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ உள்ள வந்து இவங்க சொல்றதால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பேரும் நம்மளும் பார்வதியா மாறுவோம் அப்படின்ற மாதிரி தான் மாறுவானுங்க. எனக்கு தெரியவே இல்லை ஏன் இதை சொல்றாங்கன்னு. தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடில் பிரவீன் ராஜ் இருக்கார்ல, அவர் வியானா மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் பண்ணி பிரியங்கா தீபக் இவங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் எடுத்து போட்டு என்ன ஒரு சீப்பான ஒரு இது, ஒரு பொண்ணோட ஒரு ஆக்ஷன்ஸை வந்து இந்த மாதிரி வந்து கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க, அவங்க இல்லாதப்ப பின்னாடி இந்த மாதிரி பண்றதே ரொம்ப கேவலமான விஷயம், இதை ஏன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் எடுத்து அடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க் இருக்குல்ல, அதையும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து யார்கிட்ட ரிவீல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபக் கிட்ட. தீபக்கோட ரியாக்ஷன் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஓகே, அதாவது சாண்ட்ரா பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது என்னன்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பிரியங்கா பண்ணது ஃபர்ஸ்ட் அங்கிருந்து வருவோம். பிரியங்கா எதுக்கு இதை பண்றாங்கன்னு தெரியல. தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இல்லை இந்த மாதிரி இவங்க தான் வந்து இது மாதிரி பண்றது, பாரு தான் இந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்றாங்க, அது பெஸ்ட்டோ ஒஸ்ட்டோ, ஆனால் அவங்க தான் ஷோ ரன் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, பல தடவை இந்த மாதிரி சொன்னா 10 பார்வதி தான் உருவாவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்வதி மாதிரி இன்னொருத்தவங்களை உள்ளே அமைச்சிருக்காங்க திவ்யா. ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10 பொறுத்தும் பக்காவும் பொருத்தும் போல இருக்கு. ஏன்னா இவங்களை கத்தக்கூடாதுன்ட்டு இவங்க அதை விட அதிகமாக கத்திட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இவங்க இந்த மாதிரி பண்றதுனால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே திருப்பி பார்வதியா மாறுவான், கானா வினோத் பார்வதியா மாறுவாரு, ஸோ துஷார் வந்து பார்வதியா மாறுவா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடக்க போகுது. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தை வெளியே பேசுறது வேற, உள்ள போயிட்டு ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி பண்றது அவங்களோட அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் தப்பு தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷோவா நம்மளுக்கு எங்கேஜிங்கா இருக்குன்னா உள்ள போய் கண்டஸ்டன்ஸ் கிட்ட சொன்னா அது என்ன ஆகும், அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஓகே அப்ப நம்மளும் பார்வதி மாதிரி மாறினாதான் வருவோம், ப்ரோமோல வருவோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் 1 hour ஷோல வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாற மாட்டானுங்க. எனக்கு பிரியங்கா இது ஏன் பண்றாங்கன்னு தெரியல, பிக் பாஸ் டீம் ஏன் அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. அந்த டாஸ்க் நடக்கும் போது சூசகமா சொன்னாங்க, இப்போ ஓப்பனாவே சொல்றாங்க அவ தாண்டா ரன் பண்றா, நீங்களாம் ஒன்றும் இல்லடா, 10-18 பேர் வந்து அவங்களுக்கு எப்படி சொல்றது 1 vs 18 அப்படின்ற மாதிரி போகுதுடா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெளியில் நடக்கிற விஷயத்தை ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க. இது பிக் பாஸ் டீம் எதுக்கு இது அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கும் எல்லாருமே பார்வதி மாதிரி மாறினா ஓகேவா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பார்வதி திவ்யா 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒருத்தவங்க சலச்சவங்க இல்லாத மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி இன்னொரு 10 பேர் வந்தால் நிறைய கண்டென்ட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எனிவேஸ் இது வந்து பிரியங்கா பண்றாங்களா. இன்னொரு சைடில் பிரவீன் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியானா பண்றாங்கல்ல, அதாவது ஒரு மாதிரி கியூட்டு அந்த கிரிஞ்சு தான் அது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் பண்ணி காமிச்சு ஆஹா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் கலாய்க்கிறது வந்து கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். ஆனால் வியானாவை கலாய்க்கலாமான்னு கேட்டால் கலாய்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது நிறைய பேர் யாரும் இல்லை, வியானாவோட பிஆர்ஸ் தான். ஸோ எடுத்து போட்டு அடி அடிக்கிறாங்க. பிரவீன் ராஜ் இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா, சபரி வேற பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்றியா, ஏன்டா இந்த மாதிரி கேவலமான வேலை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வேற ஒரு சைடில் பேசிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வியானா ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, அது வந்து பக்கா ஃபேக். ஏன்னா அவங்களால நார்மலா இருக்க முடியுது, ஆக்சுவலா நார்மலா பேச முடியுது. திவ்யாவை பத்தி பேச சொல்லி பாருங்க 10 பக்கத்துக்கு வந்து கட்டுரை எழுதுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா பேசி முடிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வரும்போது பேசுறதுலாம் கரெக்டா பேசுது. மற்றவங்களை கலாய்க்கணும், மற்றவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லி கியூட்டா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களோட அந்த ரியாக்ஷன்ஸ் வருது. எனக்கு என்ன புரியல, இப்போ திவ்யா என்ன சொல்றாங்க, என்னோட வாய்ஸே அப்படிதான், என்ன கோவப்படுற மாதிரி இருக்குன்னா என்னோட வாய்ஸே அப்படிதான், கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம திவ்யா சொல்றாங்க. அதை வந்து வியானா கலாய்க்கிறாங்க, வாய்ஸே அப்படிதானா அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. நான் அதே தான் வியானா கிட்ட கேட்கிறேன், அப்ப நீ என்ன சொல்ற, என்னோட பாடி லாங்குவேஜே இதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னா அதை எப்படி எங்களால் ஏத்துக்க முடியும். ஸோ உன்னோட பாடி லாங்குவேஜ் அதுவா இருக்கலாம், ஆனால் அது தப்பா இருக்கும்போது மாத்திக்கணும். அதே மாதிரி உன்னோட வாய்ஸ் வந்து ஹெவியா இருக்கலாம், ஆனால் அது தப்பா இருக்குது, எல்லார்ட்டையும் கோவப்படுற மாதிரி இருக்கும், திவ்யா திருத்திக்கணும். ஸோ இது எல்லாருக்கும் தான் பொருந்தும். வியானா வந்து மற்றவங்க கிட்ட இருக்கிறது சொல்லுதுல, வியானா கிட்ட இருக்கிறது ஏன்டா யாருமே சொல்லல கேட்டா அந்த பொண்ணு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிச்சு, நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிச்சு. முதல்ல அந்த நரேட்டிவ் உடைக்கணும். ஆக்சுவலா வியானா வந்து அப்படி இல்லை, வியானா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா பேச முடியுது, நல்லாவே பேச முடியுது. அந்த வீக்கெண்ட் எபிசோட் ஆனால் ஒரு கிரிஞ்சு மோடுக்கு வந்துருது. அதே வீக்கெண்ட் எபிசோட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலா பேசுவாங்க. இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னா அந்த கிரிஞ்சு மோடு வந்துடும். அது கியூட்டுன்னு கூட அது கியூட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து போறானுங்களா, அவனுங்களை பார்த்தா தான் செம்ம கடுப்பா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரவீன் ராஜ் வந்து இந்த மாதிரி வியானா வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ட்ரோல் பண்ணலாம், தப்பு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்களை இப்படி அடிக்கிறது, அதாவது அவர் பண்ற விஷயம் வந்து என்னதான் தப்பா பேசப்பட்டாலுமே ஆனா வியானாக்கு இதுதான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரவீன் ராஜ் பயங்கரம் போட்டு அடின்னு அடிக்கணும் அப்படின்ற பர்சனலா எனக்கு விருப்பம் வரலங்க. ஏன்னா நமக்குள்ள எப்படி ஒரு விஷயம் பேசணுமோ அதை தான் பாத்தீங்கன்னா அவரும் அங்க பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால கெஸ்ட்டுமே தீபக் பிரியங்கா எல்லாருமே சிரிக்கிறது காரணம் அதுதான், வெளியும் இப்படி தானே ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க் இருக்குல்ல, அந்த மேட்டர்
மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கிட்ட ரிவீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தீபக் ஆக்சுவலாக தீபக் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன விஷயம் உனக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. யார் கொடுத்த? பிக் பாஸ் தான் கொடுத்தாரு. அப்படியா, பிக் பாஸா? ஆனால் நார்மலாக பிக் பாஸ் கூப்பிட்டா வரணுமே, நீ பிக் பாஸ் கூப்பிட்டும் வரலையே. அப்போ எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதனால தான், ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டா என்ன தான் டாஸ்க்காக இருந்தாலும் வந்துருவாங்க. ஸோ நீ வராது தான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ தீபக்கும் பார்த்தீங்கன்னா தீபக் பிரியங்கா எல்லாருமே என்ன மஞ்சள் எல்லாம் நினச்சிருங்க, என்னடா சேண்ட்ரா இது இப்படி பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கு, பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்குன்னு. ஆக்சுவலாக எனக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. அது தப்பா கரெக்டானு கேட்டிங்கன்னா தப்பு தான். ஏன்னா அவங்க ரிவீல் பண்ணியிருக்க கூடாது. எதுக்கு ரிவீல் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வந்து கரெக்டான விஷயம் இல்லை. மேபி நீங்கள் வந்து வெளியே சொல்லிட்டீங்க, நீங்கள் என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் உங்களுக்கு பாஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக சீக்ரெட் டாஸ்க்னா கடைசி வரைக்கும் சீக்ரெட்டாக தான் இருக்கணும். ஏன் அவங்க வெளியே போய் தெரிஞ்சுக்க போகிறாங்க, இல்லைனா வீக்கெண்ட் எபிசோட் அன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சாட்டர்டே எபிசோட் இன்னைக்கு தான் ஷூட் பண்ணுறாங்க, அதாவது வெள்ளிக்கிழமை ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா மலையாள பிக் பாஸ். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட் ஒதுக்கியிருக்காங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஷூட்டிங் வந்து முடிச்சிடறாங்க சாட்டர்டே எபிசோட. ஸோ அப்படி இருக்கும்போது எவிக்ஷன் அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ எவிக்ஷன் அப்டேட் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது, இந்த பிக் பாஸ் ஸ்கிரிப்டட்னு வாங்கல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது உண்மையிலே ஸ்கிரிப்ட் தானோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா யார் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ஒன்று லீக் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இவங்க எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தால் பெட்டராக இருக்கும். இல்லைனா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மட்டும் அது அப்படியே நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிஸ்ட்ல இருந்த மாதிரி இவங்க தான் எவிக்ட் வராங்க அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா சொல்றேன் பக்கா ஸ்கிரிப்டட் தான் கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா எப்படி இவ்வளவு நாள் நடந்தது வந்து பக்கா ஸ்கிரிப்டடா நடந்திருக்குங்க. அதாவது இவங்க தான் எவிக்ட் ஆவாங்க இந்த வாரம் அப்படின்ற அந்த லிஸ்ட்ல இருக்கிறது அப்படி லிஸ்ட் அப்படியே வந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குன்றாங்க. அதை இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு 2 பேர் தூக்கி போடுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா யாராவனா இருக்கட்டும், அதாவது எப்படி சொல்ல, பாட்டமில் இருக்க ரம்யா ஜோவா இருக்கட்டும், இல்லை துஷாரா இருக்கட்டும், இல்லை வந்து எஃப்ஜேவா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி யாரா வேணா இருக்கட்டும், ஆனால் ஒரு 2 பேரை வந்து தூக்கி போடுங்க. ஏன்னா இவங்களாம் தான் பிரவீன் ராஜா இருக்கட்டும். ஸோ இவங்களாம் தான் பாட்டமில் இருக்காங்க. ஸோ பாட்டமில் இருக்க யாரை வேணா தூக்குங்க, ஆனால் டபுள் எவிக்ஷன் வச்சு தூக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி உள்ள வந்து க்ரௌடு அதிகமாக இருக்கு. பிரவீன் ராஜ் கூட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா பிரவீன் ராஜ் கிட்ட இருந்து கண்டென்ட் வருது. எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் ரொம்ப கம்மியாக வருது பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ, துஷார், இந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக வருது. பெருசாக வந்து எதுவும் எடுபடலை. இப்போ தான் துஷார் அங்கே கத்துறான். எப்படி சொல்றது, அது வந்து அவ்வளோ பயங்கரமாக கொண்டு போக மாட்டான். அவன் அந்த சமயத்தில் ரொம்ப பீக்காகி ஒரு மாதிரி கத்துறான், அதுக்கப்புறம் அதை கொண்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி நார்மல் ஆயிடுது. ஸோ துஷார் கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. அட்லீஸ்ட் அவன் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு அவனோட டான்சிங் டேலண்ட்டாவது காமிச்சிருக்கலாம். அதையும் பைபிள் இவ்வளோ நாள் காமிக்கல. அந்த கெஸ்ட் வந்து கேட்கும் போது தான் ஆடி காமிக்குது. ஏன்டா பாட்டு போடுறாங்களே தினமும் காலில், ஒரு தடவையாவது அந்த மாதிரி நல்லா ஆடி இருப்பியாடா, நீ ஆடி இருந்தா அதையாவது பார்த்து ஓகேப்பா இந்த பையன் நல்லா டான்சர், பையனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னாவது ஒரு 10 ஃபேன்ஸ் உருவாயிருப்பாங்களடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆடவும் தெரியுது, ஆடுற டேலண்ட்டும் இருக்குது, அப்புறம் என்ன இதுக்கு நீ உள்ள ஆடல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பாட்டு போடாம இருந்து தினமும் பாட்டு போறாங்க. காலையில பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப் வந்து எவனுமே போடல. எல்லாம் இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வந்து மொத்தமா விட்டா இப்படி ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் காலையில பிக் பாஸ் சீசன் 9 மார்னிங் சாங் அப்ப பாருங்களேன், எல்லாம் ஒரு விதமா ஒரு மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஆடுவாங்க, டான்சர்ஸ் இருப்பாங்க, ஒரு சிலர் ஆடுவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி மிச்ச பேர்லாம் ஆடுவாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மார்னிங் சாங் ஓகே, பாக்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி நீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படிலாம் இல்லை, எவனும் ஆடுறதும் இல்லை. அதாவது முன்னாடி ஆடுற எவனுமே பாத்தீங்கன்னா தெளிவா ஆடுறது இல்லை, எல்லாம் அவன் போக்குக்கு ஆடுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிரியங்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பாரு இந்த மாதிரி இது அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம், பார்வதியை பொறுத்த வரைக்கும் வியானா தான் டைட்டில் வினராம். அது நல்ல கேட்டோன்னு ஜீர்ணிக்கவே முடியலங்க. அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன, அந்த கிரிஞ்சை கட் பண்ணணும். நீ என்னதான் பாயிண்ட் பேசு, கரெக்டாக பேசு, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த கிரிஞ்சை வந்து மக்களால் அக்செப்டே பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா பண்ணுறது சரியா தப்பா, உங்களோட கருத்து என்ன? அதாவது இந்த மாதிரி போய் திருப்பி பாரு மாதிரி எல்லாம் மாறுறதுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி பாரு தான் இங்கே வந்து ஷோ ஓட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.